ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, காரணம் இல்லாமல் நான் உன் கண்ணில் எப்பொழுதும் படுவது இல்லை. காரணத்தோடு தான் உன்னை தேடி வந்து கொண்டும் இருக்கின்றேன். அனுதினமும் என்னுடைய வாக்கை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைக்கு இறுதி வாய்ப்பாக ஒரு வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை முற்றிலுமாக சந்தோஷமாக மாற்ற வந்திருக்கின்றேன். நான் தந்த வாய்ப்பை இன்றைய தினத்தில் நீ மிகவும் சரியாக பயன்படுத்தியுள்ளாய். நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் பலிக்கும். நீ ஏங்கி காத்திருந்த விஷயத்தில் நீ மனம் மகிழும்படி உனக்கு நன்மைகள் நடக்கும். உன்னை வேதனைக்கு உட்படுத்தியவர்கள் நீ சந்தோஷமாக வாழ தானாக வழி செய்து விடுவார்கள். நீ மனதில் எதை நினைத்து இந்த பதிவை முழுமையாக கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கான வாய்ப்புகளை நீ இப்பொழுது எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றாய். மிக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய். வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என்று தவித்து கொண்டிருந்த உன்னுடைய தவிப்புக்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டேன். மிக பெரிய முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் இனி வரத் தொடங்கிவிடும். நடைபெறவில்லையே என்று காத்திருந்த அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் மனமாற இனி நடக்கும். செல்வம் உன்னை வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். தன மகளை உன் வீட்டு வாசலை நோக்கி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். தோல்விகளை சந்தித்த நீ இனி வெற்றியை மட்டும்தான் சந்திப்பாய். மனமாற எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் இருக்கும். இவ்வளவு நாள் எதிர்காலத்தை நினைத்து பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். நிகழ்காலத்தில் இனி நடக்கப் போகின்ற அதிசயங்களை பார்த்து வியப்படைய போகின்றாய். காலத்தை சிறிதும் வீணாக்காமல் உனக்கான முயற்சிகளை எல்லாம் துரிதமாக செய்து மிகப்பெரிய வெற்றியை தக்க வைத்து கொள்வாய். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிறரிடத்தில் என்ற பயிற்சியை முழுமையாக நீ கற்றும் கொள்வாய். உன் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்தும் விடும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்வில் பலிக்கக்கூடியது. சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன். உன்னுடைய முயற்சிகளையும் உனக்கான வாய்ப்புகளையும் துரிதப்படுத்தினால் மாபெரும் வெற்றி உனக்கு சொந்தமாகும்படி நான் ஆணையும் இடுவேன். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் தீரக்கூடிய வகையில் அத்தனை தீர்வுகளும் உன் முன் வந்து நிற்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் படிக்கற்களாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகத்தான் மாறவும் செய்கின்றாய். நல்லதை எப்பொழுதும் நினைக்கும் பொழுது நல்லனவற்றை நீ வரவேற்க தயாராகியும் விடுகின்றாய். நல்ல எண்ணங்களால் உன்னுடைய மனநிலை எப்பொழுதும் இருக்குமாறு நீ பார்த்து கொள்ளும் பட்சத்தில் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நன்மைகளை நான் செய்து கொண்டே இருப்பேன். எண்ணம் போல்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமைந்து கொண்டிருக்கின்றது. எண்ணத்தில் அதிக அளவில் எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அதுதான் வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்கின்றது. என் நேரமும் கவலையை பற்றியும் வேதனைகளை பற்றியும் சிந்தித்து கொண்டிருப்பதால் அதை ஈர்க்கவும் செய்கின்றாய். உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள். உன்னுடைய மனநிலையை சந்தோஷமாக வைத்துக்கொள். எல்லாம் உனக்கு கிடைக்கின்றது என்று முழுவதுமாக நம்பு. சோதனை காலம் முடிந்து விட்டது. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட தொடங்கிவிட்டது. நல்ல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டது. அனைத்து நன்மைகளும் நம்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்று முதலில் தெரிந்து கொள். கர்மாக்களின் காரணமாகத்தான் இது நாள் வரை கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமலும் போனது. அத்தனை கர்மாக்களும் அழிந்தே போனதால் இனி கிடைக்க வேண்டியது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு கிடைத்தே தீரும். கர்ம வினையின் வலிமை அதிகமாக இருந்ததால் அத்தனை போராட்டத்தையும் வேதனையையும் உன் வாழ்க்கை சந்திக்க வேண்டிய நிலையில் இருந்தது. எல்லா கஷ்ட காலமும் முடிந்து சந்தோஷ காலம் உன் வாழ்வில் இன்றைய தினம் ஆரம்பமாகி உள்ளது. மகிழ்ச்சியான காலம் உன்னை நோக்கி நெருங்கி வந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் இனி நீ நடக்க பெறுவாய், கிடைக்க பெறுவாய். அதிசயங்களை பார்த்து நீ மலைத்து போவாய். அப்பா, நீங்கள் இருப்பது நிதர்சனமான உண்மை. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று முழுவதுமாக இந்த கந்தனை நீ நம்பி வணங்கக்கூடிய காலகட்டம் இது. உன்னுடைய பக்தி பல மடங்கு பெருகும். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று நிரந்தரமே இல்லாமல் இருக்கின்றதே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். அந்த நிம்மதியை நிரந்தரமாக்கத்தான் நான் வழி செய்திருக்கின்றேன்.
அவசரப்பட்டு சில விஷயங்களை செய்ததால் அவதிக்கு இத்தனை நாள் உள்ளாகி இருந்தாய். இனிமேல் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு உன் வாழ்க்கையில் வெற்றிகள் மேல் வெற்றியை குவித்தும் கொள்வாய். என் அன்பு குழந்தையே, நான் கொடுத்த இறுதி வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி இப்பொழுது என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் மாபெரும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நீ சந்திக்கப் போவது உறுதியான ஒன்று. உன் வாழ்விற்கான அர்த்தம் இனி உனக்கு கிடைத்துவிடும். உன்னுடைய உடல் வலிமை பெறும், மனம் வலிமை பெறும். பலவீனமாக இருந்த நேரம் முடிந்து விட்டது. வெற்றி கனியை சந்தோஷமாக உன்னுடைய கரங்களில் பெறப்போகின்றாய். தவறாக எதுவும் இதுவரை நிகழவில்லை. அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்தி இருக்கின்றேன், செம்மைப்படுத்தி இருக்கின்றேன், உன்னை நெறிப்படுத்தி இருக்கின்றேன். உன்னால் எதுவும் முடியாது என்று சோர்ந்து போய் அமரும் பொழுது உன் தோளில் தட்டி கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து அந்த விஷயத்தில் மீண்டும் முயற்சியை செய்ய வைத்து அதில் வெற்றியடைய வைக்கும் வரை அத்தனை வேலைகளையும் நான் தான் பார்க்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் உனக்கான வெற்றியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நீ தக்க வைத்து கொள்ள முடியும் என்று பல சமயங்களில் நான் உனக்கு என்னுடைய திருவிளையாடல்களை உன் வாழ்க்கையில் புரிந்தும் இருக்கின்றேன். போராட்டமான வாழ்வுதான் ஒவ்வொருவருடைய மனிதருடைய வாழ்வும். ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் செல்ல செல்ல அத்தனையும் மாறிவிடும். வாழ்க்கையே சுவாரஸ்யமானது. உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் இத்தனை கஷ்டங்களும் ஏமாற்றங்களும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மனநிலையை உடையவர்கள், எந்த குணநலன்களை உடையவர்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நீ செல்ல ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை எல்லா விதமான நலன்களையும் பெறத் தொடங்கிவிடும். கருத்து வேறுபாடு இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதால் ஒன்றும் தப்பாகி விடாது. அத்தனையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொள்ளும் செல்லும் பட்சத்தில் உன் வாழ்க்கை மேன்மை அடையுமே தவிர ஒரு பொழுதும் தாழ்ந்து போகாது. பிறரிடத்தில் நீ பணிந்து போவதால் நீ ஒரு படி உயர்ந்துதான் நிற்பாயே தவிர எப்பொழுதும் கீழிறங்கிவிட மாட்டாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இனி படிப்படியாக பல முன்னேற்றங்களை காணும். உன்னை விமர்சிப்பவர்களை பற்றிய எண்ணத்தை அறவே விட்டு விடு. உன்னுடைய பாதையை செம்மையாக்கி அந்த வழியில் உன்னை நடத்தி செல்ல நான் இருக்கின்றேன். என் கரத்தை பற்றி விட்டாய். இனி கவலையே உனக்கு வேண்டாம். வாழ அனைத்து வழியும் கிடைத்துவிடும். உன்னுடைய மனம் குழப்பத்திலிருந்து வெளிவந்துவிடும். பிரச்சனைக்கான தீர்வு தெளிவாக கிடைக்கும். தடைகள் எதுவும் இருக்காது. தடைகள் அத்தனையும் விலகிவிடும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையே இனி மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டு கொண்டே இருக்கும். நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நேரமும் நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய். நான் எப்பொழுதும் உனக்கு அருள்மழையை பொழிந்து கொண்டே இருப்பேன். நல்லது நடக்கும்.